ஊர் ஜனங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் வருஷா வருஷம் நடக்கிற மாதிரி இந்த வருஷம் ரேக்லா பந்தயம் நடக்க போகுது. பந்தயத்தில் ஜெயிக்கிறவங்களுக்கு பொன்னியார் பரிசு கொடுப்பார். நீங்க வீட்டுக்கு போடி, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். சீக்கிரம் வந்துடி. நம்மள பார்த்துட்டு தான் அந்த பொண்ணுங்களை எல்லாம் தனியா அனுப்பிட்டு வர. இன்னைக்கு நம்ம மனசுல உள்ள ஆசைகள் எல்லாம் சொல்லிட வேண்டியதுதான். ஐயோ ஐயோ செம்பகம், நீ எனக்காக இங்க வந்து நிக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் கூட மனம் திறந்து பேசணும்னு நினைக்கிறேன், முடியலையே. எங்க அப்பா என் கூடவே வந்து கழுத்தா இருக்கிறாரு. அவர் எனக்கு துணையா இருப்பாருன்னு நினைச்சேன், வினையா வந்து சேர்ந்திருக்காரு. வயசுதான் ஆயிடுச்சே தவிர அவருக்கு அறிவே கிடையாது. ஏண்டா கூட்டிட்டு வந்தோம்னு ஆயிப்போச்சு. சரியான திம்ம தடியானா இருக்காரு. அவரை நினைக்கும் போது அப்படியே கழுத்தை நினைச்சு கொள்ளலாம் நினைக்கிறேன். எங்க அம்மாவை நினைச்சேன், வேண்டான்னு விட்டுட்டேன். உன் மனசுல எவ்வளவு ஆசைகள் இருக்கு, அத வெளியே சொல்ல நீ வெக்கப்படுற. ஏன்னா நீ ஒரு பொண்ணு தானே. அதனால நானே சொல்றேன், இன்னைக்கு இதே இடத்துல இந்த தென்னை மரத்து சாட்சியா உன்னை நான் பொண்ணே போடுவேன். ஏன்டா நான் அறிவு கட்டவனா? நான் திம்மத்தடியனா? நானாடா உன் கழுத்த இருக்கிறேன்? அடே, உனக்காக குடிமையை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை எனக்கெல்லோடா தெரியும். என்ன மன்னிச்சிருப்பா, அந்த பொண்ணு மேல உள்ள ஆசையில நான் இப்படி பேசிட்டேன். அட மடப்பைய பவனே, ஆசைப்பட்டா மட்டும் போதாதுடா, அறிவு வேணும்டா. பொட்ட சிப்பினாலே சுத்திட்டு இருந்தா நம்ம பொட்ட பையன் நினைச்சிட மாட்டா. கட்டபொம்மை பரம்பரை காட்டுற வேணா. அதுக்கு நான் என்னப்பா பண்றது? ஏறி ஓட்டிடணும்டா. எதை? ரேக்லாவை. எப்பா அந்த ரேக்லா இங்க பாருங்கப்பா. எப்பா நான் சொல்றேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நாளைக்கு நடக்கிற ரேக்லா பந்தயத்துல நீ ஏறுற, ஓட்டுற, ஜெயிக்கிற. அப்பத்தாண்டா அந்த பண்ணையார் உன்னை மதிப்பா, அந்த பொண்ணு உண்மை. மாயாண்டி, நம்ம ஊர்ல வருஷம் நடக்கிற குதிரை பந்தயத்துல நம்ம குதிரை ஒரு பையன் ஜெயிச்சது இல்ல. இந்த வருஷம் நீதான் ஜெயிக்கணும். அந்த கருப்பு பயிலுக்கு மூஞ்சல கரிய பூசணும். கரிக்கும் போல இருக்கு. குதிரையா? வருஷம் நம்ம ஊர்ல நடக்கிற குதிரை பந்தயம் மாதிரி இந்த ஜில்லாவிலேயே கிடையாது. ரெடியா? விவசாயம் இல்லன்னா குதிரைங்க ரெடியான்னு கேக்குறேன், ஆளுங்க ரெடியான்னு கேளு. சரி, பந்தயத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே?
இப்போ பந்தயத்துல ஜெயிச்ச நம்ம சொக்கனை நம்ம பண்ணையார் பாராட்டி பேசி பரிசு வழங்குவார். அவனை நான் என்ன பாராட்டுறது? ஏதோ குதிரை கைவால ஜெயிச்சுட்டான். நான் குதிரையை பாராட்டி பேசுறேன். இவர் என்ன பாராட்டுறது? ஜெயிச்சவை என் மகன், நானே பாராட்டி பேசுறேன். Ladies and gentlemen of Kottambatti, in the conducted chariot race, my son has come in the first place and won the race. It is not a pleasure to me alone. It is a pleasure to one and all who have gathered here. Thank you, thank you, thank you all. அதாவது நடந்து முடிந்த இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற என் மகன் வீர திருமகன். கைத்தட்டுகோ, கைத்தட்டுகோ. நெஞ்சு வலிக்குது. இது வரைக்கும் நான் இப்படி அவமானப்பட்டதே இல்ல. ஏற்கனவே 2-3 தடவை அவமானப்பட்டிருக்கோங்க. இப்படி பட்டது இல்லையா? விவரமா சொல்லுங்க. அந்த பையன் திடீர்னு இங்கிலீஷ்ல லா பேசுறான், திடீர்னு பேசுறான், திடீர்னு பேசவே மாட்டேங்கிறான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சா முகமுடிய கிழிக்கிறேன். ஆமா, நீங்க அவனை கிழிக்கணும்ன்றீங்க. அவன் 6 விரல்கார முகமுடி கிழிக்கணும்ன்றான். சீக்கிரம் யாராவது ஒரு ஆள் கிழிங்க, நான் பாக்கணும். பாவம், அவருக்கு அடிபட்டிருக்கும் போல இருக்கு. எப்படியாவது போய் அவரை பார்த்தாகணுமே. எப்படி போறது? அண்ணே, அண்ணே. என்னம்மா, ஏமா இப்படி ஓடி வர? செண்பகம் உன்னை பாக்குறதுக்காக ஆம்பளை வேஷத்துல வைத்தியர் மாதிரி இங்க வரானாம். ஆம்பளை வேஷத்துலயா? ஆமாண்ணே, நீ அவகிட்ட ஏமாந்துடாத. சரி சரி, நான் கவனிச்சுக்கிறேன், நீ போமா. இப்ப நானும் அவங்க கிட்ட இங்க வருவேன். வரட்டுமா? ருக்குமணி, ருக்குமணி, எப்படி இருக்கு என் வேஷம்? அந்த ஆம்பளை மாதிரியே இருக்கு. ரொம்ப கொஞ்ச உன் கற்புக்கே ஆபத்து. போடி, பாப்பலாம். நீங்க எப்ப வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதான் வந்துட்டல. வைத்தியரை பார்த்தா ரொம்ப இலசாவும் இருக்காரு, புதுசாவும் இருக்காரு. என்னையா இலசு புதுசுன்னு பேசிட்டு இருக்க? நான் இந்த ஊருக்கு பழசுதான், நீதான் புதுசு. என்ன உங்க பேச்சே ஒரு தினசா இருக்கு. ஐயோ, என்னையா எங்க வலிக்குது? எங்க வலிக்குதா? ஐயோ, என்னையா வேட்டி அமுக்குற? என்ன வைத்தியர, வேட்டி அவுந்துருச்சு, கட்டுற. சரி சரி, உட்காருங்க. வைத்தியர, நீங்க ரொம்ப தான் வெக்கப்படுறீங்க. இப்படி கத்துற? எங்கதான் அடிபட்டது? எனக்கு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. என்ன வெக்கமா இருக்கா? நீங்களும் நானும் ஒண்ணு, பக்கத்துல பொண்ணு, அதுவும் நின்னு பாக்குதே. அதுக்கே இந்த ஆட்டம் ஆட்டுற? சும்மா ஒரு இதுக்குதான். பாப்பா, வைத்தியர் தனியா வைத்தியம் பார்க்கணும், நீ போமா. சரி, வெளியோ போயிடாத. போ, போயிடாத. போமா. அடடட, ஒருவருக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிம்பாங்க. அந்த மாதிரி நீங்க 2 பேரும் என்ன போட்டு இந்த இடம் எடுக்கிறீங்களே. வைத்தியரே, நீங்க இருந்து தனியாவே வைத்தியம் பார்த்துட்டு வாங்க. நான் இனிமேல இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. வைத்தியரே, அந்த பொண்ணு உங்களை ஒரு தினசாவே பாக்குது. பின்னாடி போயிடாதீங்க, உங்களை அது கெடுத்தாலும் கெடுத்தா. அப்படியா? ரொம்ப அனுபவம் போல இருக்கு. நான் பாக்காத பொண்ணுங்களா? எங்க ஊர்ல போய் கேட்டு பாருங்க, பாதி குழந்தைங்க என்னதான் அப்பா அப்பான்னு கூப்பிடு. பொம்பளை விஷயத்துல நீங்க எவ்வளவு மோசமானவரா? வைத்தியரே, எதுக்காக இப்படி அழறீங்க? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நான் வரேன். நான் வரேன். சரி சரி, போறதுதான் போறீங்க. தொங்குற மீசைய கொஞ்சம் ஒட்டிட்டு போங்க. மீசியா? செண்பகம், நீ ஆம்பளை மாதிரி நடிச்ச, நானும் பொம்பளை பின்னாடி சுத்துற மாதிரி உங்ககிட்ட நடிச்சேன். அப்படியா? ஆமா, உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் மனசார கூட நினைச்சு பார்த்தது இல்லை.
லண்டன்ல இருக்கிற ஜான் கென்னடிக்கு ஐஸ்கிரீம் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டேன். போயிங்ல கோயிங் பண்ணலாம்னா பிளைட்டுக்கு டிக்கெட் கிடைக்கல. நாமளே ஒரு ஹெலிகாப்டர் வாங்கலாம் என்ன அப்படின்னு நான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹெலிகாப்டர் வாங்குற அளவுக்கு உங்ககிட்ட ஏரியா பணம்? அதானே. ஏம்மா ஏம்மா, நீங்க சிறையெல்லாம் கொடுப்பீங்களா? அதெல்லாம் சேர்த்து வச்சிருக்கேன். அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த சில்லறையில ஹெலிகாப்டர் கொடுத்துருவாங்களா? அம்மா ஐயர் பர்ச்சேஸ்ல அம்மாவை தவிர எல்லாம் வாங்கலாம். யோ, நீ அளந்தது போல சுமாரியா? அம்மா ஐயாவும் பையாவும் வெளியூர் போயிருக்காங்களா? அவங்க எப்ப வருவாங்க? அதுக்கு ஏன் அழற? ஐயா வர்றதுக்கு ரொம்ப நாளாகி போச்சுன்னு வச்சுங்க. இம்மா பெரிய வீட்டுல நீங்களும் நானும் தனியா இருக்கிறோமா? பாக்குறவங்க பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க. அது இல்லாம நான் வேற ஆயா இருக்கிறோம். யோ, உனக்கு வாய் ரொம்ப நீளமா தான் போச்சு. ஐயா வரத்துக்கு இன்னும் 2 மாசம் ஆகும். அதுக்குள்ள ஒரு கிராமத்துக்கு போய் நிலப்புலம் எல்லாம் வாங்கலாம்னு இருக்கேன். நம்ம எந்த ஊருக்கு போறோமா? கொட்டாம்பட்டி. அம்மா இப்படி எல்லாம் ஆட்டக்காரத்து போகணும்னு சொல்லியிருந்தா நான் இங்க வந்தே இருக்க மாட்டேன் தெரியுமா? ஆமா ஆமா, நீ லண்டனுக்கு போ, உனக்கு பிரிட்ஜ் கட்டி வச்சிருப்பாங்க. இல்லம்மா, கொலம்பியா மினிஸ்டருக்கு போன் பண்ணி நான் உடனே பிரிட்ஜ் கட்ட சொல்றேன். ஒண்ணும் சொல்லாதீங்க. இவர்தான் அந்த அம்மாவுக்கு வீட்டுக்காரர்னு நினைக்கிறேன். ஐயா வணக்கம். என்னடா இந்த கிராமத்துல எனக்கு இவ்வளவு மரியாதை கிடைக்குது? உங்க சம்சாரத்தை ஐயா பார்க்கணும். ஏன் அழுவுறீங்க? எனக்கு கண்ணாலமே ஆவலிங்கோ. என்னது, கல்யாணமே ஆகலையா? அப்ப வீட்டுக்குள்ள இருக்க அம்மா யாரு? தள்ளிக்கிட்டு வந்ததா? யார பத்தி அந்த கேள்வி கேட்கிற? அதான் ஐயா முதலாளி அம்மா. வேலைக்காரனா? உனக்கு போய் வேஸ்டா இடுப்புல துண்டை கட்டின பாரு. கோப்படியா? இவர் யாரு? கோயில் பூசாரியா? கோயில்ல உண்டை கட்டி வித்துக்கிட்டு இருந்தாரு. இவர் தான் இந்த ஊரு பண்ணையாரு. யார் நீங்க? நாங்க யாருன்னு சொல்றது இருக்கட்டும். வந்தவங்களை உட்கார வைக்கிறதுதான் தமிழ்நாட்டு பண்பாடு. மரியாதை கொடுக்க மாட்டீங்களோ? நல்லவங்க கெட்டவங்க தெரிஞ்சுக்காம நான் யாரையும் உட்கார சொல்ல மாட்டேன். அப்படின்னா எங்களை கடைசி வரைக்கும் உட்கார சொல்ல போறது இல்ல. சுமாரியா? அம்மா நம்ம ஊர்ல இன்னைக்கு நிலம் வாங்குறதா கேள்விப்பட்டு, உங்க நிலத்துல விதைக்கிறதா இருந்தாலும் உழுவுறதா இருந்தாலும் அறுக்கிறதா இருந்தாலும் நம்மள கேட்டுதான் இங்க எல்லாம் நடக்கணும். நம்ம இல்லைன்னா இங்க ஒரு அணுவு அசையாது. ஒரு வயலும் உங்க நிலத்துல இறங்க மாட்டான். மிரட்டலா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். பட்டணத்தையே பொட்டலமாக்கி மடிச்சவனா? என்கிட்டயே சவாலா? என்ன பட்டணம் பட்டி கடை பார்த்து சவால் விடுதா? அதுக்கு முன்னாடி உன்னோட தெரிஞ்சுக்கம்மா, 1000 காலத்து பயிர்ல இருந்து 5008 வரைக்கும் இங்க யூரியா போட்டா கூட முளைக்காது. நம்ம பர்மிஷன் கேட்டுதான் முளைக்கும். ஞாபகம் வச்சுக்க. உங்க பொட்டல் நிலத்துல எந்த பொடிப்பைய இறங்குற நான் பாக்குறேன். கணக்கு வாயா. நீங்க போங்க. உங்க பெருமையை பத்தி அம்மா கிட்ட எடுத்து எடுத்து சொல்லியா? சவாலா விடுற பாக்குறேன். அந்த ஆளு கிடக்குறாங்க. நீங்க நமக்கு ஒரு 100 ரூபாய் விட்டுங்க. அருமையான 2 ஆளு உங்க நிலத்துல வேலை செய்யறதுக்கு இப்பவே கூட்டு வரேன். அப்படியா? ஆமாங்க, நாளைக்கே அந்த 2 பேரும் உங்க நிலத்துல வேலை செய்வானுங்க. கருப்பையா, 100 ரூபாய் கொடு. நல்ல ஆளுகளா பார்த்து கூட்டிட்டு வாங்க. அருமையான ஆளுங்க, கருகருன்னு கருப்பா இருப்பானுங்க பாருங்க. ஏம்பா, ம். ஒரு 50 ரூபாய் இருந்தா கூட்டு. உனக்கு எதுக்கு என்ன 50 ரூபாய் கொடுக்கணும்? 50 ரூபாய் எதுக்கா? ம். இப்ப முதலாளி மாஸ்டர் சொன்னதை அப்படியே பண்ணியாருங்க. நான் சொல்லிட்டுமா? பசிக்கு எப்படி? அடே, நான் அமைதியா கொண்டுருவேன். கூப்பிடாத. இந்தா வர்றேன். இருவுட வந்து கவனிச்சுக்கிறேன். யோ, ஒரு 25 ரூபாய் கொடு. எதுக்காண்டா? நீ அந்த ஆள்கிட்ட 50 ரூபாய் பணம் வேணா, நான் அம்மா கிட்ட சொல்லட்டுமா? வசதி எப்படி? அம்மா கொடு. 1 2 3 4 5 இங்கடா 8 குருவன் உருண்டு ஓடி. இந்த பாருங்கப்பா, வேலை வேலைன்னு அலைஞ்சீங்க. ஒரு அருமையான வேலை. அம்மாவை பார்த்து நிமிர்ந்து பேசக்கூடாது, குனிஞ்சுதான் பேசணும். ஏங்க? ஒரு மரியாதை தான். இத பாருங்க, நீங்க வேலை வாங்கி கொடுங்க. நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். நீங்க கவலையே படாதீங்க. துண்ட தோள் மேலேயே போட மாட்டோம். இடுப்புல கட்டிட்டு குஞ்சத்துல நிமிராம பேசுறோம். குனிங்க குனிங்க. அந்த அம்மா கூப்பிட போறோம்ப்பா. அம்மா, அம்மா.
நான் சொல்லல வேலைக்கு 2 பேரு அது இவங்கதான். ஆமாங்க, உங்க நிலத்தை உயிரை கொடுத்தாவது உழுது உண்மையா பாடுபடுவேங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அபிராமி. அபிராமியா? என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அது ஒண்ணும் இல்லங்க, எங்க அப்பாவுக்கு பொம்பளை சாமினா பக்தி அதிகம். அதுவும் வேலை கிடைச்சிருச்சு பாருங்க. அதான் ராஜராஜேஸ்வரி, மூகாம்பிய, குப்படியம்மா, முப்படியம்மா எல்லா சாமியும் மொத்தமா கூப்பிடுறாரு. ஆமாங்க. வெரி குட். பாருங்கய்யா, எனக்கு பணம் பெருசு இல்ல, கௌரவம் தான் பெருசு. அந்த பண்ணையார் என்கிட்ட சவால் விட்டுட்டு போயிருக்கான். நாளைக்கு அந்த பண்ணையார் கண்ணு முன்னாலே நீங்க என் நிலத்துல இறங்கி விழணும். என்ன என்ன? என்ன எந்த இருக்கிறீங்க? உங்களோட பெரிய வம்பா போச்சே, சொல்லுங்க ஐயா. சரிங்க. பாரியா கணக்கு, நான் எதிர்பார்த்ததை விட நீ நல்ல ஆள் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். இன்னும் 100 ரூபாய். சரிங்க. எனக்கு இப்ப பணம் வேணாங்க, எதுக்குயா? நிலைமை சரியில்லை, நாளைக்கு வாங்கிக்கிறேன். சரி, நீங்க 2 பேரும் நாளைக்கு வேலைக்கு வந்துருங்க. தள்ளிய யோ, ஏன் அப்படி பாக்குற? இந்த பெரிய குடுமி மாவாட்டுறத நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறேன். ஒருவேளை இங்கிலாந்துலயோ? அங்கே இருந்த குடுமி, அமெரிக்க, அங்கே இருந்த கருப்பு, ஜப்பான், அங்கே இருந்த மூக்கு. நோ 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 நோ, இந்தியாவிலே ஏதோ ஒரு இடத்துல பார்த்திருக்கிறேன். யோ, நீ எங்கேயும் பார்த்திருக்க முடியாது. குடியா மகனே, நீ வா, நம்ம போ. இந்த ஆளை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. அட, கொஞ்ச நேரத்துக்கு வந்து இங்கதான். இந்த 2 குடுமி பசங்களும் நம்ம கிட்ட கேம்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இமிடியேட்டா ஜேம்ஸ் பாண்டுக்கு ஒரு போன் பண்றேன், பாத்துறேன்.